ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் என் கணவன் இறந்துட்டார், அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியல, உண்மையிலே நான் அவரை மறக்க விரும்பலை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் அவரை பார்க்க முடியுமா, நான் இறந்தால் அவரை போய் பார்க்க முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட பேச முடியுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா அப்படி ஒரு ஆக்சுவலாக நிறைய சம்பவம் அது மாதிரி நடந்திருக்குது. ஸோ அதில் குறிப்பாக ஒரு சம்பவம் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதில் நிறைய ஆன்மீக ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்குது. டின்ட்டு சிங் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது 1983. ஸோ அந்த குழந்தை ஒரு 3 வயது ஆகும் பொழுது அந்த குழந்தை அடிக்கடி என்ன சொல்லுதுன்னா, என் பேர் ஒன்றும் டின்ட்டு சிங் இல்லை, என் பேர் சுரேஷ் வர்மா, நீங்கள் என்னுடைய அப்பா அம்மா கிடையாது, என்னோடய அப்பா அம்மா வேறு, இவங்களும் என் கூட பிறந்தவங்க கிடையாது. ஸோ அந்த டின்ட்டு சிங் கூட இன்னும் 5 பேர் பிறந்திருக்கிறாங்க. 3 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. டின்ட்டு சிங் தான் கடைசி பையன். ஸோ அதனால் அவன் மேலே எல்லாருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்னுடைய அப்பா அம்மா கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய ஒய்ஃப் பேர் உமா, இப்படிலாம் சொல்கிறான். அது ஒரு ஏழை குடும்பத்தில் அவன் பிறந்திருக்கிறான். அவங்க அப்பா அம்மா போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் கிண்டல் பண்ணுவானா, என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸே போட மாட்டிங்களா, என்ன 3 வயசு குழந்தை அப்படி சொல்லுது. எனக்கு சொந்தமாக கடை இருக்குது, டெல்லியில் ஆக்ராவில் இருக்குதுன்ட்டு அந்த கடை பேரே சொல்கிறான், சுரேஷ் வர்மா ரேடியோ ஹவுஸ் அப்படின்ட்டு. இது இல்லாமல் எனக்கு ஒரு வீடு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க இதை சீரியஸாக எடுத்துக்கல, ஏதோ குழந்த வளருது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்த இருக்குன்னு வேறு சொல்கிறான் ரோனி, அப்புறம் இன்னொரு பையனை வேறு சொல்கிறான். சரி, இது ஒருவேளை இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்க. நிஜமாகவே அவன் சொன்ன இடத்துல அந்த கடை இருக்குது, சுரேஷ் வர்மா ரேடியோ ஹவுஸ்ன்ட்டு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெண் இருக்கிறாங்க, உமா அப்படின்ட்டு. அவங்க விதவை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவன் இறந்திருக்கார், அவருடைய பேர் சுரேஷ் வர்மா தான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஸோ அப்போ அவனுடைய மனைவியை பார்க்குறான். அவங்க கேட்குறாங்க, என் பேர் என்னன்ட்டு. உமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மேலே ஒரு ஃபோட்டோ கட்டுறாங்க. இது யாரோட ஃபோட்டோ? இது என்னோடய ஃபோட்டோ தான், நான் சாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, பேர் சுரேஷ் அப்படிங்கிறான். அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி சுற்றி பார்த்து கடை நிறைய மாறி இருக்குது, இந்த சைடு இருந்த பொருள்லாம் இன்னொரு சைடு இருந்தது, புதுசாக இந்த ஷெல்ஃப் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ மேலே அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. மேலே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அந்த காலத்துலலாம் இந்த காசை பூமிக்குள்ளே ஒழிச்சு வைக்கிற பழக்கம்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த இடத்துல காசு இருக்கான்னு நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ நேரம் நோண்டினாலும் உன்னுடைய நேரத்தை தான் வீணாக்குவ, அப்படியா, எங்கே இருக்குது, நானே நோண்டி எடுத்து தரேன், ஸோ அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி காசு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதேமாரி அவன் நோண்டின இடத்துல காசும் இருக்குது. அடுத்தது அவங்க அப்பா அம்மா கிட்ட போகிறான். ஸோ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, இது என்னுடைய பையனே தான், ஸோ அவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசினான். இதில் அந்த மனைவி கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட, நான் அவன் கூட வந்துடவா, எங்கேன்னு கேட்குறேன், நீ இருக்கிற வீட்டுக்கு. நானே அந்த பையன் சொல்கிறான், இல்லை அது கிராமம், உனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது, அந்த ஊர் ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி இறந்தான் அப்படிங்கிறத கேட்குறாங்க அவங்க அப்பா. அதாவது இப்போத்தைய அப்பா, டிங்கு சிங்கோடைய அப்பா கேட்குறாரு. எனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு மடியில் சாஞ்சிக்கிறான்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறான், நான் வந்து வேலையை விட்டு வந்தேன், தெரு மூலையிலேருந்து என்னை ஒருத்தன் துரத்திட்டு வந்து துப்பாக்கியால் சுட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க மனைவியும் அதை பற்றி சொல்லும்பொழுது, ஏதோ பயங்கர சத்தம் கேட்டுச்சு வீட்டுக்குள்ளே, ஏதோ டயர் தான் வெடிச்சிடுச்சின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் அங்கேருந்து வரவே இல்லை. போய் கதவை அதாவது காரு கதவை திறந்தால் அப்படியே என் மேலே விழுந்துட்டார். அப்போ நான் ரொம்ப அழுதேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த வீடியோடைய லிங்க், ஒரிஜினல் வீடியோடைய லிங்க்கே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு இருந்தால், நம்ம வீட்டில் இறந்தவங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறோம். இல்லை இறந்தா அப்பா, அம்மா அல்லது கணவன், மனைவி, அப்போ சொல்லுவாங்க அவங்கள பார்க்கணும், அவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் இப்போ அது வேறு ஒரு உடம்பில் வந்துருக்குது. கன்ஃபார்மாக தெரியுது, இதுதான் என் குழந்தைன்னு சரி, இதுதான் என்னுடைய கணவன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவர் தான் என் கணவன் எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, திதியெல்லாம் வேறு கொடுப்பாங்கல்ல, இனிமேல்ட்டு எப்படி கொடுப்பாங்க? அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியுதில்ல. இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லை? எல்லா ஆத்மாவுமே மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருக்கும். எதுக்கு திதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட்டு தான் உண்மையிலே. ஸோ அப்போ இந்த பையனுடைய குழந்தைங்க 2 பேர் வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பையனை விட்டு கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம் இவனுடைய பையங்க யாருன்ட்டு. கரெக்டாக 2 பேரை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இவன் பேர் என்ன, அவன் பேர் என்ன, கரெக்டாக சொல்கிறான். எப்படி உன்னுடைய பையங்க வந்து உன்னோட பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நானும் பெருசாக தான் இருந்தேன், இப்போ செத்து சின்னதாகிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ எப்போ நீ பெருசாக அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறாங்க. நான் நிறைய பால் குடித்து பெருசாகிடுவேன் அப்படின்றான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கேஸ் இந்தியாவிலே நடக்குது. இந்தியாவுக்கு வெளியிலையும் நிறைய நடக்குது, இந்தியாவிலே நிறைய நடக்குது. குறிப்பாக மகாத்மா காந்தி காலத்திலேயே வந்து சாந்தி தேவி அப்படின்றவங்க இதே மாதிரியே வந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கணவன் குழந்தையெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன ஊருக்கு இட்டுட்டு போகும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்கு போகுது. பையனை பார்த்து என்னுடைய பையன் பேர் சொல்லி கூப்பிடுது, என்னுடைய கணவன் சொல்லுது. அவங்களும் ஆமாம், என்னுடைய மனைவி இறந்து இந்த இத்தனை வருஷம் ஆகி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய நியூஸ் சேனல்லே நம்ம பார்க்கலாம், குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் சேனலில். ஸோ அந்த பையன் வந்து அடிக்கடி சொல்கிறானோ, நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், இது என் வீடு கிடையாது, இது என்னோட அப்பா அம்மா கிடையாது, என் கூட பிறந்தவங்க கிடையாது, எனக்கு தனியாக வேறு அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு தனியாக ஒரு குடும்பம் இருக்குது, நான் ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறானோ. ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலே அந்த பழைய அப்பா அம்மா இருக்கிறாங்களே, முன்ஜென்மத்து அப்பா அம்மா, அவங்க சொல்கிறாங்க, அது என் பையன்தான் நல்லா தெரியுது, பட் இருந்தாலும் இதை நான் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற அப்பா அம்மாவுடைய மனசு அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, அந்த முன்ஜென்மத்து ஞாபகம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஆகும். பயங்கரமான குழப்பமெல்லாம் வரும். இதுலேயும் முன்ஜென்மத்து விரோதம்லாம் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இவனை கொலை தானே பண்ணியிருக்கிறாங்க, அது பிஸ்னஸில் போட்டியாளர் ஒருத்தர் இருந்திருக்கிறான், அவன் மூலமாக தான் அது நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த குழந்தை சொன்ன சாட்சியை வச்சு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஜென்ரலாக கோர்ட்டு வந்து இந்த மறுஜென்மம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஆனால் இந்த அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இந்த குழந்தை சொல்கிறதுனால, அதுவும் என்னை வந்து இந்த இடத்துல சுட்டாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லுது, அந்த தலைக்கு மேல் பகுதி. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த குழந்தையுடைய தலையிலே அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் வந்து முன்ஜென்மம் ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. பிரியமானவர்கள் சொல்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அல்லது அக்கம் பக்கத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாது, உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரிய போகிறது கிடையாது.
ஸோ அதனால தான் இறந்தவர்களை நினைத்து அழுவுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அழக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, ஆனால் அவங்க அழுதா கூட தப்பு இல்லை. ஏன்னா அவங்க மறுஜென்மம் பற்றியே தெரியாது அவங்களுக்கு, இல்லை ஸ்ட்ரைட்டாக சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் மறுஜென்மம், அப்போ இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அழணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாருங்கள், அவன் ரொம்ப பணக்காரனாக இருந்திருக்கிறான், சொந்த வீடு இருக்குது, சொந்தமாக கார் வச்சுருந்துருக்கிறான். அப்படி இருந்தவன் அப்படிப்பட்ட ஒரு ஏழையான குடும்பத்தில், இப்போ இருக்கிற அவங்க அப்பா அம்மாவே பழைய அப்பா அம்மா வயசில் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு வயசான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறான். ரொம்ப ஏழ்மை வேறு, கூட பிறந்தவங்கள 5 பேர் வேறு இருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ எவ்வளோ பொறுப்பு சுமை இல்லையா? அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் பண்ணிக்கணும். அவ்வளோ சொத்து இருந்தும் இவன் இப்போ அனுபவிக்க முடியாது. அப்போ சேர்த்து வச்ச சொத்து இப்போ இந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கிறனால மேபி கொஞ்சம் ஏதாவது கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அது கூட யோசிப்பாங்க, இது ஒரு ஏமாத்து வேலையாக இருக்குமோ அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஜென்ரலாக ஞாபகம் இருக்காதுல்ல. ஆனால் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு இல்லையா? அப்போ அது வேஸ்ட்டு தானே. அடுத்த ஜென்மம் அது உங்கள் கூட வரப்போகிறதில்ல. அது இல்லாமல் முன் ஜென்மத்தை விட அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக நீங்கள் கீழான பிறவி தான் எடுப்பீங்க. மனிதனாக தான் பிறப்போம், ஆனால் ஏழையாக. இப்போ இந்த குழந்தைய பாருங்கள், சிட்டியில் இருந்த குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கு, பணக்கார குடும்பத்தில் பிறந்த குழந்தை ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முன் ஜென்மத்தில் இந்த குழந்தை இதை விட ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அதுவும் நடக்கும், அழகும் போகும். அவங்க மனைவியும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த குழந்தைய வளர்ந்து பெருசாகி கல்யாணம் பண்ணுற பொண்ணு சத்தியமாக அந்த மனைவி அளவுக்குலாம் அழகாக இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1983 இந்த குழந்தை பிறந்ததாக அவங்க அப்பா அம்மா சொன்னால் கூட அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய் பர்த் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது 1982 இந்த குழந்தை பிறந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சுரேஷ் வர்மா இறந்தது 1983. ஸோ அப்போ இது இடிக்குது இல்லையா? ஏன்னா அவன் இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்போது அந்த ஆத்மா தான் இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளே பிரவேசமாகி இதோடைய ஆத்மாவை துரத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக அப்படி துரத்தலாம் முடியாது, 2 ஆத்மாவுமே ஒன்றா இருக்கும். பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ சின்ன வயசுலேயே வரும்போது சின்ன வயசில் பெருசாக உங்களுக்கு கேரக்டர்லாம் கவனிக்க முடியாது, ஏன்னா எதுவுமே வளர்ந்துருக்காது. ஸோ அப்போ உள்ளே எந்த ஆத்மா போயிருக்குதோ அந்த ஆத்மாவுடைய கேரக்டர் தான் ஒரிஜினல் கேரக்டர்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை எல்லா குழந்தைய மாதிரி சாதாரணமாக தான் இருக்குது. எல்லா குழந்தைங்களோடையும் எப்படி மற்றவங்க விளையாடுவாங்களோ அதே மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கு. ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கு, நான் ஆக்ரா போகணும், என் வீட்டுக்கு போகணும், இதே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ ஜென்ரலாகவே பேய் பிடிக்குது அப்படின்னா முன்னாடியும் ஒரு ஆத்மா இருக்கும், அந்த உடலுக்குரிய சொந்த ஆத்மாவும் இருக்கும், கூட இந்த ஆத்மாவும் இருக்கும். எது டாமினேட்டாக இருக்குதோ அதோடைய குணம் தான் வெளிப்படும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி குணம் வெளிப்படும். நல்ல குணம் வெளிப்படும், பழைய நார்மல் குணமே வெளிப்படும். அப்போ அந்த ஆத்மா ஒரிஜினல் ஆத்மா அந்த உடம்புடைய கண்ட்ரோல் எடுத்திருக்குன்னு அர்த்தம். திடீர்னு இன்னொரு ஆத்மாவுடைய குணம் வெளிப்படுது அப்படின்னா அந்த ஆத்மா இதோடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நீங்கள் பேய் ஓட்டுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மிரட்டி வா நீ யார் அப்படின்னு மிரட்டும்போது தான் அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் ஒருவேளை உண்மையிலே 1982 அந்த குழந்தை பிறந்திருந்தால் இன்னொரு ஆத்மா பிரவேசம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஆத்மா தாயின் கர்ப்பத்துக்கு போகுது, இன்னொரு ஜென்மம் உடல் எடுக்குது அப்படின்னாலே அது தன்னுடைய முன் ஜென்மத்தை மறந்துடும். ஸோ இதுதான் இயல்பாக நடக்கிற விஷயம். ஒருவேளை அதில் எக்ஸெப்ஷன் இருக்கும் போல இருக்குது இந்த மாதிரி ஞாபகம் வர்றது. ஆனால் ஒருவேளை அது மாதிரி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த குழந்தை உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா, அந்த பெண்ணுடைய கணவர் ஆத்மா, சுரேஷ் வர்மா ஆத்மா பூந்திருக்கணும்.
இன்றைக்கி நாம் மனநலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற பெரும்பான்மையான நோய்கள் உண்மையிலே இந்த மாதிரி ஆத்மா பிரவேசத்தினால நடக்கிறது தான். ஆனால் சயின்ஸ் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவையெல்லாம் நம்பாத காரணத்தினால தான் உட்காந்து மாத்திரை வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை போடணும். அதுவும் கொஞ்சமாக டோஸை வேறு ஏற்றணும். இல்லாட்டினா அது ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த டோஸ் வேலை செய்யாது. அப்போ அவ்வளோ டோஸ் ஏற்றினா உடம்பு என்ன ஆகுறது, கிட்னி என்ன ஆகுறது. ஸோ அந்த காலத்துலலாம் பேய் ஓட்டுவாங்க இல்லையா, பேய் ஓட்டும்போது அடிக்கலாம் செய்வாங்க. ஸோ அது இப்போ லீகலாக பிரச்சனை வந்துருச்சு, அப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிக்கிறது என்னென்னா உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு பயம் வர்றதுக்காக அடிக்கிறது. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களுடைய குணமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ கண்டிப்பாக அது இன்னொரு ஆத்மா பிரவேசம் தான் காரணமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் பேய் ஓட்டும்போது போயிடாது, அது ஏமாற்றிட்டு உள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ அது பேய் கிடையாது. இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன நடக்கும்னா ஹெவி டோஸ் கொடுப்பாங்க. அது என்னென்னா ஒரு தூக்கத்திலே வச்சுருக்கும். ஸோ அப்போ வந்திருக்கிற ஆத்மா தூங்கிட்டு இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஆத்மாவும் ஒரு தூக்க கலக்கத்திலே தான் இருக்கும் நாள் ஃபுல்லாக. எப்போயாவது மாத்திரை போடுறத விட்டுட்டா அந்த ஆத்மா வேலை காட்ட ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆத்மாவை உடலை விட்டு போக வைக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே நீங்கள் பண்ணலை. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருந்து பேய் ஓட்டி உடனே தெளிஞ்சிருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஏழை குடும்பத்தில் அவங்க இந்த குழந்தைய செல்லமாக வளர்க்கும்போது நீ என்னோடய அப்பா அம்மாவே கிடையாது, நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தாலே இந்த அப்பா அம்மாவுக்கு வெறுப்பு தானாகவே வந்துடும். அதுக்காக அந்த வீட்டில் இந்த குழந்தைய சேர்த்துக்க மாட்டாங்க. அதுலேயும் இப்போல்லாம் பெரும்பாலும் கணவன் இறந்த உடனே மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் வேறு பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி குழந்தை போக முடியும்? ஸோ இதுதான், கடந்த காலம் ஞாபகம் வந்தால் அது எல்லாருக்குமே பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் கடந்த காலத்தை மறக்கடித்து அனுப்புகிறார் தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளில வரும்பொழுது. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஞாபகம் இருக்கும், அதை வச்சு தான் தண்டனை கிடைக்கும். வெளியில் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் கடந்த காலம் ஞாபகம் வர்றதுக்கு பதிலாக எதிர்காலம் ஞாபகம் வந்தால், அதாவது அடுத்த ஜென்மம் ஞாபகம் வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் அடுத்த ஜென்மம் ரொம்ப 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 பணக்கார குடும்பம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப அழகான மனைவி, அன்பான அப்பா அம்மா, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? கன்ஃபார்மாக அது கிடைக்கிது. ஆனால் அது எப்படி போகாதது எப்படி தெரியும்? அதை சொல்கிறதுக்குனே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, கடவுள் இல்லையா, கடவுளுக்கு தான் அது தெரியும். ஸோ அவரே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதை சொல்வதற்கு தான் உண்மையிலே கடவுள் இப்போ வந்திருக்கிறார், தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது, இது 5000 வருட காலச்சக்கரம், இந்த கலியுகம் முடிந்தவுடன் மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறும். அங்கே சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது நீ எப்படி வைடூரியம் நிரம்பியவனாக இருந்தாயோ, தெய்வீக குணம் நிரம்பியவனாக, அழகான உறவுகள் நிரம்பியவனாக இருந்தாயோ, அதே உறவுகள், அதே அழகு, அதே உடல் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறார். ஸோ அது இன்னும் போக போக உங்களுக்கு காட்சியே கிடைக்க ஆரம்பிக்கும்ன்றார், அந்த உலக அழிவு நெருங்க. ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜென்மத்தில் உனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு, ஆனால் பற்று வைக்காத. அந்த பையன் எப்படி டிங்கு, நீங்கள் என்னுடைய அப்பா அம்மா இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த அப்பா அம்மா கிட்டே போயிடுவேன், என்னுடைய குடும்பத்துக்கிட்ட போயிடுவேன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொர்க்கத்தில் நம்முடைய உண்மையான குடும்பத்துக்கு, பர்ஃபெக்டான குடும்பத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும். வெளியில் சொன்ன பிரச்சனை ஆகிடும். வெளியில் அந்த குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வீங்க, ஆனால் விலகி செய்வீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் உயிர் போகும்போதும் உங்களுடைய கவனம் நான் சொர்க்கத்திற்கு போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் மட்டுமே நீங்கள் சொர்க்கத்தில் போய் ஜென்மம் எடுப்பீங்க. மற்றபடி கலியுகத்தின் விஷயத்தை நினைத்தால் மீண்டும் இங்கேயே ஜென்மம் எடுக்க நேரிடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நினைத்தால் மட்டும் போதாது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருப்பாங்க எல்லோரும். அப்போ நாமளும் அதேமாதிரி பரிசுத்தமானால் தான் போக முடியும். அப்படி பரிசுத்தமாகிறதுக்கு பரிசுத்தமான பரமசிவனின் நினைவில் மூழ்கி இருக்கிறோம். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருவரே.
நம்முடைய ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகி ஆத்மாவில் உங்களுடைய கவனம் குவியும். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். சொர்க்கத்தில் அது இருக்கும், அதனால தான் உங்களுடைய கவனம் வெளியில் போகாது. வெறும் ஆத்மாவிலே இருக்கனால சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதனால் சிற்றின்பம் புலனின்பம் இதிலெல்லாம் மயங்கவே மாட்டீங்க. குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால அங்கே குழந்தை பிறக்காது. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இருந்ததே நீங்கள் தான். மீண்டும் அப்படி ஆகிறதுக்கு என் ஒருவனை, அதாவது சிவபெருமானை மட்டும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி முடிந்த அளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் போக போகிற சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்கள். சொர்க்கத்தை எப்படி நினைவு செய்கிறது? அதுக்கு தான் கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த லிங்க்கெல்லாம். ஸோ அந்த முரளியை படிச்சுக்கிட்டே இருக்கணும், படித்ததை நினச்சிக்கிட்டே இருக்கணும், இறைவனின் நினைவில் இருக்கணும். அவ்வளோதான். தானாகவே வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகி ஆத்மாவில் நிலை பெற்றிருக்கும். சிவ பரமாத்மாவோடு புத்தி இணைஞ்சிருக்கும். அதன் மூலம் ஆத்மா தூய்மையாக இருக்கும். கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்கள் புத்தியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் இதே சிந்தனையில் இருக்கும்பொழுது தான் கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் நீங்கள் ஜென்மம் எடுப்பீங்க. அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த விதமான துக்கமும் சொர்க்கத்தில் இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஸோ இந்த சொர்க்கத்துக்கு, உண்மையான சொர்க்கத்துக்கு உங்கள் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாரையும் ஈஸியாக அழைச்சிட்டு போகலாம் இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலம். அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வராங்களா அல்லது பாதியில் வராங்களா அல்லது கடைசியில் வராங்களான்றது நிச்சயிக்கப்படுது. ஸோ சதா இறைவனை நினைப்போம். நமக்காகவே கடவுள் படைத்த துக்கம்னா என்னன்னே தெரியாத சுகம் நிரம்பி அந்த சொர்க்கத்தின் எஜமானராகும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இதே மாதிரி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.